வணக்கம் நண்பர்களே. ரைட் டு டிஸ்கனெக்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ற தனிநபர் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதை டிடி நெக்ஸ்ட் 7ஆம் தேதி டிடி நெக்ஸ்ட் அழகாக கவர் செய்துள்ளது. இது என்னென்னா, என்சிபிஎம்பி சுப்ரியா சுலே என்பவர் அறிமுகப்படுத்திய ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் 2025 என்பது கூடுதல் வேலை நேரம் வாங்குவது, ஊழியர்களை தொழிலாளிகளை நிர்ணயிக்கப்பட்ட பணி நேரத்தை தாண்டி பணி வாங்கும் முதலாளிகளுக்கு ஏறக்குறைய ஒரு கேள்வி வைக்கும் வகையில் இந்த தனிநபர் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரைட் டு டிஸ்கனெக்ட் பில் என்பது என்னென்னா, பணி நேரம் தாண்டி ஃபோன் கால்ஸ் மற்றும் இமெயில் கணிப்பொறி வேலைகளை செய்பவர்கள் தங்கள் வேலை நேரம் தாண்டி பணி வாங்கப்படுவதை நிறுத்தும் விதமாக, அவர்கள் உரிமையை பாதுகாக்கும் விதமாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சட்ட மசோதாவானது உண்மையில் நிகழ்காலத்தில் சமகாலத்தில் வளர்ச்சி போக்கில் ஒரு வரவேற்க வேண்டியதான். அது முழுவதுமாக சட்டமாக அமுல்படுத்தப்பட்ட பிறகுதான் அதன் சாதகங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனினும் இந்த அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரைட் டு டிஸ்கனெக்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ற தனிநபர் சட்ட மசோதா என்சிபி எம்பி சுப்ரியா சுலே அறிமுகப்படுத்திய இந்த தனிநபர் மசோதாவை நாம் ஆதரிக்க வேண்டும். நன்றி.